ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் மகிழ்ச்சியாய், ஆரோக்கியமாய், சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. இன்று மாலை சகோதரர்களின் ஜெபம் நடைபெற இருக்கிறது. சகோதரர்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் செய்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளிப்பார். ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் ரொம்ப ஆரம்ப பகுதி, ரொம்ப கடினமான பகுதி. அதாவது ஆண்டவரை அறியாதபடி ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிற, கர்த்தருடைய மக்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜனங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வரும் என்று வரிசையாய் சொல்லி கொண்டு வருகிறார். அவைகளுக்குள்ளே நான் போகவில்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட, உபத்திரவப்படுத்துகிறவர்கள், வெறுக்கிறவர்கள், வேதத்தை விரும்பாதவர்கள், யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாயாவின் மூலமாக ஒரு வார்த்தை சொன்னார். என்னவென்று கேட்டால், நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாக வேண்டும் என்றால் அவன் மனம் திரும்பி ஆக வேண்டும். மனம் திரும்புதல் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? ஒரு வழியாய் போய் கொண்டிருக்கிறோம், அது சரியா தவறான வழின்னு சொல்கிறது. உடனே டர்ன் அபவுட், முற்றிலுமா வித்தியாசமான வழியில நடக்கத்தக்கதாக மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்று சொன்னால் பாவத்திலிருந்து உள்ள ரட்சிப்பு மாத்திரமல்ல, பல விதங்களில் உள்ள ரட்சிப்பு. அசுத்தங்களில் இருந்து ரட்சிப்பு, வியாதியிலிருந்து ரட்சிப்பு, கடனிலிருந்து ரட்சிப்பு. ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒரு இடத்துல அகப்பட்டு கொண்டிருக்கிறோம், அங்கிருந்து தூக்கி எடுத்து விடுதலை வாங்கி தருவதுதான் ரட்சிப்பு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் தருகிற ரட்சிப்பு அது விசேஷமானது. ரட்சிக்கப்படுவீர்கள். அதோட என்ன சொல்லியிருக்கு? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அமெரிக்கையும் நம்பிக்கையும், அதாவது கான்ஃபிடன்ஸ், குவைட்னஸ். ஆண்டவருடைய வசனம் சொல்லியிருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியில நான் உயர்ந்தேன். அமெரிக்கை, எல்லாத்துலேயும் ஒரு அமைதி தேவை. அந்த அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். அதாவது ஒருத்தர் ஒரு சண்டை நடக்குன்னு வச்சுங்களேன், அவன் பேசுனதுக்கெல்லாம் நாம் பேசினாதான் நம்ம பலவாடன் இல்லை. அமைதியா இருக்கிறதெல்லாம் நம்முடைய பலவீனம் இல்லை. அமைதி என்பது நம்முடைய பலன். அந்த அமெரிக்கையும் நம்பிக்கையுமே, இது ரெண்டும் உங்களுடைய பலன் என்று யார் சொல்லுகிறது? இஸ்ரவேலரின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஸோ இந்த கால வேளையில நீங்க எந்த காரியத்தை குறிச்சும் பொறுமை இல்லாதபடி, தேவையற்ற வார்த்தைகளை விட்டு விடாதபடி அமெரிக்கையா இருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்தால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலை செய்வார். என்று கேட்டால், நாம் செய்கிற யுத்தம் மனுஷரோடு அல்ல. நம்முடைய யுத்தங்களுக்கு கர்த்தரே பதில் செய்வார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆகினாலே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலன். அந்த பலனை இந்த நாளிலே நீங்களும் நானும் அனுபவிக்க வல்ல தேவன் உதவி செய்வாராக. பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, காலை வேளையில எங்களுக்கு தந்த இந்த நாள் வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எவ்வளவு சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த கேட்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், கர்த்தரால் மன்னிக்கப்பட முடியாத சூழ்நிலையில் அவர்கள் காணப்பட்டாலும், விரோதமான காரியங்கள் செய்கிறவர்களாக காணப்பட்டாலும், மனம் திரும்பி, அல்லேலூயா, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவார்கள். மாத்திரமல்ல, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க, விடுதலின் சந்தோஷத்தை அனுபவிக்க, ஆசீர்வாதத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க, ஆரோக்கியத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க, மாத்திரமல்ல அமெரிக்கையும் நம்பிக்கையுமே அவர்கள் பலனா இருக்க இந்த காலவேளையில ஒத்தாசை பண்ணும். அதை செய்ததற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். துதி கனமெல்லாம் உமக்கே ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனா இருப்பதாக. God bless you abundantly again and again and again and again. Amen.